வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய தமிழ் கொஸ்டினை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறான கூற்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்களா? கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகைங்கிறது வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கரெக்டு. கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது. இதுவும் கரெக்டு. இது 150 பாடல்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. கலித்தொகையை இயற்றியவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் என்னது அப்படின்னாக்கா தப்பு. அப்போ கலித்தொகையை இயற்றியவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா நல்லந்தவனார். நல்லாதனார் அப்படிங்கிறது வந்து எந்த நூலை எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா 15 கீழ்கணக்கு நூலாகிய திரிகடுகத்தை எழுதுனது தான் நல்லாதனார். இப்போ செகண்ட் கொஸ்டின், இளங்கோவடிகள் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. தவறான கூற்று எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சிலப்பதிகாரம் என்னும் ஐஞ்சிறு காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஐம்பெருங்காப்பியம் தான் சிலப்பதிகாரம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐஞ்சிருங்காப்பியன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. அப்போ மற்ற 3 கூற்றுமே என்னது சரியா? இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். இது கரெக்டு. இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதுவும் கரெக்டு. இவர் மணிமேகலை என்னும் ஐம்பெருங்காப்பியத்தை எழுதிய சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் ஆவார். இந்த கூற்றும் கரெக்டு. ஓகேங்களா? எதுதான் தப்புன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அப்போ சிலப்பதிகாரங்கிறது வந்து ஒரு ஐம்பெருங்காப்பியம். ஓகேங்களா? 3வது கொஸ்டின், உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. உ உ இந்த எழுத்து தான் என்னது அப்படின்னாக்க உதடுகளை குவிக்கும் போது பிறக்கும் எழுத்துக்கள் ஆகும்.